திருமிகு கனிமொழி அவர்களை டெல்லியை அனுப்பிச்சு வச்சு அங்கே ஒரு சிலமான உடன்படிக்கைகளை மேற்கொண்டதாகவும், ஆனால் அதை அத்தனையுமே புறந்தள்ளி விட்டு திருப்பியும் மாணிக் தாக்கூர் போன்றவர்கள் திருப்பி சலசலப்பை கொண்டு வர்றது, அப்புறம் டெப்ட் டு ஜிடிபி ரேஷியோவை பற்றி திரு பிரவீன் சக்கரவர்த்தி மிகப்பெரிய ஒரு அறிவாளித்தனமான ஒரு அறிக்கையை வெளியிட்டது. ஏன்னா அவரை போன்ற ஆட்களுக்கு அது தெரியாமல் இல்லை, ஆனால் இந்த அரசுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு களங்கத்தை ஏற்படுத்த வேண்டும் அப்படிங்கிறத, இது அத்தனைக்கு பின்னாடும் திரு ராகுல் காந்தி இருக்கிறாராங்கிற ஒரு பார்வையை முன் வைக்கணும். ஏன்னா இது அத்தனையுமே ராகுல் காந்தியினுடைய தலைமைக்கு தெரியாமல் நடக்க போதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திரு மாணிக் தாக்கூர் அவர்களும் திரு பிரவீன் சக்கரவர்த்தி அவர்களும் 2 பேருமே ராகுல் காந்தியோட ரொம்ப க்ளோஸாக டே டு டே அஃபேர்ஸில் மூவ் ஆகிறவங்க. அப்போ இவர்கள் 2 பேரும் அவருடைய சமிங்கையில் தான் வேலை பார்க்குறாங்களா அப்படிங்கிற ஒரு டவுட்டும் திமுகவினுடைய மேல்மட்டத்துக்கு இருக்கிறதுக்கு கண்டிப்பாக 100% வாய்ப்பு உண்டு. அப்போது அவர்களை என்றைக்குமே ஒரு த்ரெட்டாக வைத்து கொண்டிருக்கு தேமுதிக ஒரு ஈஸியான ஒரு வாய்ப்பாக உள்ளுக்கு வரும்போது, கண்டிப்பாக அது ஒரு விதமான திமுகவுக்கு ஒரு பலத்தையும் காங்கிரஸுக்கு ஒரு பார்கெனிங் பவரையும் சரி, அவர்கள் முன்னெடுத்து வைத்திருக்கக்கூடிய இந்த ஒரு சமிங்கை இருக்குது இல்லையா, மத்தியில் வந்து நாங்கள் எப்படி கூட்டாட்சி கொடுக்குறோமோ மாநிலத்திலையும் அதே மாதிரி கூட்டாட்சிக்கு தத்துவத்துக்கு வரணும் அப்படிங்கிறது, அதை இனிமேல் கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணுவாங்கங்கிறதுக்கு இது ஒரு மிக முக்கியமான மூவாக கருதப்படுது.